இந்த எண்ணம் சார்ந்து தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இயங்கிட்டு இருக்காது. எந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, சாமி கும்பிட்டாலும் சரி, கும்பிட்டாலும் சரி, எப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சார்ந்து பயப்படுறீங்களோ அந்த விஷயம் நீங்கள் பயந்த மாதிரியே நடக்கும். நிறைய பேர் பார்த்துருப்போம் சும்மா சாதாரணமாக போயிட்டு இருப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக போன்றப்போ அவன் டக்குன்னு கீழே வந்திருப்பான். அவன் தெளிவாக தான் போயிருப்பான். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த எண்ண அலைவரிசை அவனை போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். இது பெரிய உண்மை. அந்த எண்ணம் சார்ந்த ஒரு சக்திக்கு அரையனார் பெருமான் திருப்புகழ்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. அந்த பாடல் தான் நினைத்தது வாழ்வில் நடக்க. ஸோ நல்லதை நினை, நல்லதை கேளு, நல்லதை செய், நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அதோட தொடர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். சவ ஊர்வலம் எதிரில் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிரில் போகும்போது ஒரு சவ ஊர்வலம் வருதுன்னா அதை பார்த்துட்டியா அப்போ உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் உளவியல் ரீதியாக ரொம்ப வீக்கானவங்க. அது பாசமாக இருந்தாலும், கோவமாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும் டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்னா, சவ ஊர்வலம் தான் எதில் நல்லது. ஏன்னா இவன் அதை நீங்கள் இந்த பழமொழி நம்மளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதை பார்த்தா ஒரு விஷயம் பயந்துடும். ஆஹா, ஒரு மனிதனுக்கு இன்னொரு பிணத்தை பார்த்தா ஒரு பயம் வரும்ல. அது அந்த பயம் அவனை ரொம்ப வீக் ஆகிடக்கூடாதுன்னு தான் சவ ஊர்வலம் எதில் நல்லது அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சவ ஊர்வலம் வந்தோன்னே இன்றைக்கி நம்ம போகிற விஷயம் சக்ஸஸாக நடக்க போகுது. எப்போ உங்கள் எண்ணம் நம்ப ஆரம்பிக்குதோ, உங்கள் மனசு நம்ப ஆரம்பிக்கும் போதோ உண்மையிலே அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும்.